என் செல்ல குழந்தையே, வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த பதிவானது உன் கண்ணில் படுவதற்கு நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கிறதல்லவா? அம்மா உன்னோடு பேச நினைத்து விட்டால் பல விஷயங்களையும் இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை உனக்கு என்னவென்று நான் எடுத்துச் சொல்வேன். என்னாலும் என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் உன் தாய் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை நான் உறுதிபட எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கென என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழும் பொழுது அம்மா சொல்வது எல்லாமும் உன் செவிகளை வந்து சேர்ந்துவிடும். எந்த விஷயமும் உன்னை வந்து சேராமல் போகாது. எந்த விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தராமல் போகாது. இனி உனக்கென நான் என்ன கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை புரிந்து நீ நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருந்தும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன சூழ்நிலை இருந்தும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்த்தும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உனக்கு நிறைவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் சரி, என்னவென்றாலும் சரி, இந்த தெய்வம் உடன் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் முழுக்க முழுமையான விஷயங்கள் உன்னை தேடி வருவதை நீ கண்டுகொள்வாய். நான் இருக்கும் இடத்தில் எந்த தீமைகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வராகி உடனிருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே புரியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். நாம் ஏற்றுக்கொள்ளும் விஷயங்கள் நமக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கிறது, என்னென்ன உண்மைகளை எடுத்துச் சொல்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் நமக்கான விஷயங்களை தேடிப்பெற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது. என்ன நினைத்தாலும் நமக்கு மீண்டும் நடக்கவே முடியாத அளவிற்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து இனியும் எப்பொழுதும் நீ பதறாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் அடுத்தடுத்து புரிய வைக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற வெற்றி என்னவென்று நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கும் நல்லது உனக்கு எப்பொழுதும் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வரக்கூடியது உனக்கு என்னவென்றும் இனி தரக்கூடியது உனக்கு என்னவென்றும் நான் எப்பொழுதுமே உன் கண் முன்னால் நிறுத்துவேன். எந்த இடத்திலுமே உன் தாயானவள் உன்னை விட்டு விட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகி நடக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய நேரம். இந்த ஆச்சரியங்கள் எப்பொழுதுமே உனக்கென்று உன்னை வந்து சேர வேண்டிய நேரம். ஏற்ற இறக்கங்களை எல்லாம் சந்தித்து வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை என் பிள்ளை நீ முழு மனநிலையோடு பெற வேண்டிய நேரம் இது என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கத்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கான நன்மைகளை என்னவென்று உணர்த்தத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான புரிதலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ, என்னென்ன விஷயங்களை நமக்கானது என்று நினைத்து நாம் தொடர வேண்டுமோ, அதையெல்லாம் நாம் எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே.
எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் அடையாமல் என்ன நடக்க காத்திருக்கிறதோ அந்த இடத்தில் நின்று அத்தனையையும் நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நாம் புரிதலோடு உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் இருக்கும் இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நமக்கென்ற ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். நமக்கென ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த இடம் நமக்கு நிரந்தரமில்லாதது, இந்த சூழ்நிலையும் நிரந்தரமில்லாதது. அதுபோலத்தானே இந்த பிரச்சனைகளும் நமக்கு நிரந்தரமில்லாதது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வாழக்கூடிய நேரம் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்று நாம் யோசிக்கிறோமோ அது எல்லாமுமே சரியாக நடப்பதை நாம் எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தேடி தேடி நாம் உணரும் காலம், தேவையான விஷயங்கள் நம்மை தேடும்போது அதை நாம் கண்டுகொள்ளாமல் சென்று விடுகின்றோம். தேவையற்றது தேவையானது என்று ஒவ்வொன்றிலும் உனக்கான உண்மையான புரிதல்கள் நிச்சயமாக இனிமேல் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இடத்தில் உனக்கு அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரத்தான் வேண்டும். நான் இருக்கும் இடத்தில் உனக்கு எல்லா ஆச்சரியங்களும் உன்னை தொடரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. காலம் உனக்கு பதிலை சொல்லும்போது இனி எந்நாளும் என் பிள்ளை நீ விரும்பியதை எல்லாம் மன நிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்குவாய். மன மகிழ்ச்சியோடு இந்த தாயின் அரவணைப்போடு உன் எதிர்காலத்தை நீ உருவாக்கிடுவாய். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எதை நடத்தினாலும் சரி, நீ விரும்பியது உன் கைகளில் உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறக்காதே. நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். உனக்கு கை கொடுக்கவும் ஆபத்து நேரத்தில் உனக்காக உதவிடவும் எப்பொழுதும் இந்த வராகி நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் தந்தது என்று நினைத்து இனியும் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே. வெள்ளிக்கிழமை இரவு உன்னோடு நான் பேச நினைக்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு, நம்மை தேடி வந்திருப்பது நம் தாயல்லவா, அப்படியானால் அவளிடம் பேசுகின்ற நேரங்களில் நம் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை அவள் தீர்த்து கொடுப்பாள் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும். நம் மனதில் இருக்கின்ற தேவையற்ற உணர்வுகளை எல்லாம் தூக்கி வெளியே எரிந்துவிட வேண்டும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக ஏற்றிட வேண்டும். எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் எந்த இடத்தில் எது நடந்தாலும் அந்த இடத்தில் அதுவாக உன் வாழ்க்கை மாறுவதோடு மட்டுமல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மகிழ்ச்சியை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நேரங்களையும் உனக்கான தருணங்களையும் இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எக்காரணத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட அவமானங்கள் நம்மை தொடரும் என்றால் நீ மீண்டும் இது போன்ற ஒரு தவறுகளையோ அல்லது இந்த அவமானங்களை கொடுத்தவர்களையோ தேடிச் செல்ல மாட்டாய். எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஏதாவது ஒன்றை புரிய வைக்கிறார்கள். எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் நம்மை அதிகமாக துன்பப்படுத்துகிறார்கள். இனி நடக்கும் நல்லது உன்னை நிச்சயமாக மென்மைப்படுத்த வேண்டும். நடக்கும் சந்தோஷம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்த வேண்டும். இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை உன் வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி உடனிருக்கும் நேரம் உனக்கு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் உடனிருந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனையும் மறந்து விடாதே. யார் என்ன கொடுக்கிறார்கள், யார் எதையெல்லாம் உன்னிடம் எடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் விடு. உன் கைகளில் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகு. நீ இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதை பொறுத்து வேண்டும் என்றே உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களையும் காயங்களையும் நிச்சயமாக இவர்கள் உனக்கு கொடுப்பதை தானாகவே நிறுத்தி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் காயங்களை கொடுக்க கொடுக்கத்தான் நீ வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்பது
இப்பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்கும். வாழ்க்கையில் நம் மீது அடி விழத்தானே அதை தடுக்கவும் தோன்றும். அதை தடுத்து அடுத்த நிலையை நோக்கி நமக்கு பயணிக்கவும் தொடங்கும். அதுபோலத்தானே நம் எண்ணம் மாறும். இது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை என்னவென்று உணர்த்துகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் கவனித்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி உடனிருப்பதை நீ கண்டு கொள்ள நிச்சயமாக இது போன்ற சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்யும். இந்த சூழ்ச்சிகள் தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கும் பொழுதும், தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கலங்கும் பொழுதும், அந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருந்ததோ அது சரியாக நடப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே என் பிள்ளை நினைத்து வருந்தாதே. இனி உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உனக்கு புரிய வேண்டும். உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை தரக்கூடிய காலம், மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கதறி அழும் நிலை உனக்கு வருகிறது என்றால் அதை தெய்வத்திடம் மட்டுமே நீ அழ வேண்டும். தெய்வத்திடம் மட்டுமே எதையுமே நீ முறையிட வேண்டும். இந்த தெய்வம் இருக்கும் இடம் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியதை கொடுக்கும் இடம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நாளும் நான் இருக்கும் இந்த விருப்பங்களை எல்லாம் கண்டு, நான் இருக்கும் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் புரிந்து நீ சந்தோஷமாக எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட தயாராகிவிடு. உன்னை நான் எப்பொழுதும் வெற்றியின் பாதையில் அழைத்துச் சென்று வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் நம்பி நாம் ஏமாந்து போனது எல்லாமும் முடிந்து போன காலம். இனி யாரையும் நம்பி நாம் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டோம். யாரையும் நினைத்து நாம் ஒருபோதும் கலங்க மாட்டோம். யார் நம்மை தேடி வருகிறார்கள், யார் நம்மை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதனை எல்லாம் புரிந்து நாம் சரியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நொடியிலேயே உன்னுடைய வெற்றியை நான் உனக்கு உறுதிப்படுத்த துணிந்து விட்டேன் என்றால் இனிமேல் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமான ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரி என்று நாம் நினைத்தது எல்லாமும் இனி நமக்கு நல்லபடியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. யார் இருக்கும் இடத்திலும் எந்த இடத்திலும் உன்னை யார் என்று நீ நிரூபிக்க போராடாதே. நீ யார் என்று உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா? எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் நீ உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ செதுக்கிக் கொண்டே இரு. நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கு நிச்சயமான மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்து நிற்பது உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பது, எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதது. இந்த சூழ்நிலையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு தந்திடுவது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நினைத்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் நாம் இருக்கும் இடத்தில் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வந்து நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நினைத்து பார்த்து எதையுமே எண்ணிக்கொண்டு கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள். எப்பொழுதுமே நாம் இருக்கும் இடத்தில் நல்லது நடக்கும். நம்மை சுற்றி 4 பேர் வந்தால் நம்மிடமிருந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் சென்று சேரும். நம்மிடமிருந்து அவர்களுக்கு நல்ல புரிதல் தான் கிடைக்கும் என்பதனை நீ அவர்களுக்கு தெரியப்படுத்து. உன்னை தேடி வருகின்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடமிருந்து கிடைக்கப் பெறுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை எந்த நிலையிலும் இந்த சந்தோஷத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க தயங்காதே. உன்னிடமிருந்து அவர்கள் பெறுவது அவர்கள் இழந்த மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம் அல்லவா? இங்கு பலரினுடைய மனநிலையும் எப்படியெல்லாமோ இருந்து கொண்டிருக்கின்றது.
பல வேதனைகளையும் சோதனைகளையும் அது தாங்கிக் கொண்டிருக்கின்றது. பலவிதமான காயங்களுக்கு அது நிச்சயமாக தன்னை என்னவென்று ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றது. எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நம்முடைய வெற்றியை நாம் நிலையாக தேடி பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் உன்னை தேடி வருவேன். எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் எப்பொழுதும் நான் உன்னோடு பயணிப்பேன் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் உனக்குள் நான் தரக்கூடிய இந்த விஷயங்களை விட்டுவிடாமல் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் கடந்து உன்னை நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தந்தது எல்லாம் இனியும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும், இனியும் உன்னை அதிசயமாக நடத்தட்டும். என் பிள்ளையே, இந்த பொழுது உனக்கு என்னவெல்லாம் இந்த மனிதர்களால் தரப்பட்டிருக்கிறதோ இனி அதையெல்லாம் தாண்டி உனக்கு நல்லதை கொடுக்கும் பொழுதாக மாறட்டும். இதையெல்லாம் கடந்து உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுதாக மாறட்டும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் பொழுதாக மாறட்டும். எது நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள். எந்த விஷயம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்த்துகிறதோ அது எல்லாமுமே தெளிவாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் இழக்காமல், எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்துவிட துணியாமல் உன்னை தேடும் விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இடத்தில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும். என் பிள்ளையே, ஆசைப்பட்டு நாம் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் விரும்பியது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதும். எதையுமே நீ ஏற்றுக்கொள்வாய், எதையுமே புரிந்து நடந்து கொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை கலக்கம் கொண்டு நீ தவிக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நினைத்து வருந்த மாட்டாய். எதிர்பாராதது எல்லாமும் உனக்கு இன்னமும் பல விஷயங்களை தரும்போது நீ இந்த பிறப்பெடுத்ததற்கான பலனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அத்தனையுமே தெய்வத்தின் அருளால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலுமே நம்மை தேடி வரக்கூடியது எல்லாமும் நம்மை சந்தோஷத்தில் மேன்மைப்படுத்தட்டும். நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நம்மை நல்வழிப்படுத்தட்டும். காலம் நமக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த இடம் உனக்கு எதை கொடுத்தது என்பது சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த தாய் எதற்காக நம்மை இந்த நிலையில் வைத்திருக்கிறாள் என்பதனையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். காலம் மாறும், நிலைமை மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாமும் மாறும். அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு விரும்பியதை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். பல மாற்றங்களை தந்து உன்னை வழிநடத்தும். அதிர்ஷ்டத்தோடு உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழும் வரை இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் எண்ணமாக இருக்கும். அது வரையிலும் என் பிள்ளை, நீ எதற்கும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என்ன நடந்ததோ அதுவெல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்தது என்பதனை நீ எதிர்கொண்டால் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்ட வெற்றி உனக்கு கிடைத்த போது, ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடந்த பொழுது இனி எல்லாமுமே உன்னை எந்த இடத்தில் வாழ வைத்தது என்பதனை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நின்று நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையோ என் பிள்ளை கலங்கி நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக எதிர்பார்த்தது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி எந்நாளும் உனக்கு வெற்றியின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.